ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டில் நிலவும் எரிபொருள் பற்றாக்குறை உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் குறித்து இன்று விசேட செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தினார். இதன்போது அவர், நாங்கள் எரிபொருளுக்காக ஒரு நீண்டகால டெண்டரை வெளியிட்டிருந்தோம். ஆனால் 2 நீண்டகால டெண்டர்களை, குறிப்பாக 90,000 மெட்ரிக் டன் கப்பல்களை சரியான நேரத்தில் எங்களால் பெற முடியவில்லை. தனியார் எண்ணெய் விநியோகஸ்தர்கள் உள்ளனர். அவர்களில் ஒருவரை சரியான நேரத்தில் அணுக முடியாது என்று இப்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு தேவையான எரிபொருள் விநியோகத்தில் பற்றாக்குறை உள்ளது. ஒரு கப்பல் தாமதமானால் இந்த முழு வலையமைப்பையும் பாதிக்கிறது. எனவே நாங்கள் இலக்கு வைத்த எரிபொருள் விநியோகம் எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் இதுவரை தூதரக மட்டத்தில் பல தலையீடுகளை செய்துள்ளோம். இரண்டாவது, நாங்கள் பல விரைவான டெண்டர்களை வெளியிட்டுள்ளோம். இன்று நாங்கள் ஒரு டெண்டரை வெளியிட்டோம். மேலும் டீசல், கச்சா எண்ணெய், மசகு எண்ணெய், பெட்ரோல் ஆகியவற்றுக்கு மிகவும் நம்பகமான விநியோகஸ்தர்களிடமிருந்து டெண்டர்களை பெற்றுள்ளோம். அவர்களுக்கு தேவையான எண்ணெயை இறக்குமதி செய்ய நாங்கள் ஒரு தற்காலிக உரிமத்தை வழங்கியுள்ளோம். மேலும் டாலர்களில் வணிகம் செய்பவர்களை அவர்களுக்கு வணிக உரிமம் வழங்குமாறு கேட்டுள்ளோம். மார்ச் மாதத்திற்கான எரிவாயு தேவை 33,000 இருந்தது. ஆனால் ஒரு தனியார் நிறுவனம் எரிவாயு விநியோகத்தை தடை செய்ததால் மார்ச் மாதத்திற்கு 38,000 மெட்ரிக் டன் பெறப்பட்டுள்ளன. நாங்கள் ஒரு எரிவாயு கப்பலுக்கு உத்தரவிட்டுள்ளோம். அது நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது என்று குறிப்பிட்டார்.